என்ன இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதுவும் இல்லாம ரொம்ப பசிக்குது. என்ன பண்றது? சரி, நம்ம இந்த வீட்ல அந்த ஆளு மாதிரி போய் ஒரு கலாட்டா பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு அந்த பேய் அந்த வீட்டில் இருக்க ஆள் மாதிரியே போகுது. அந்த ஆளோட ஒய்ஃப் நடந்து வரா. ஏங்க இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? எப்பயும் லேட்டா தானே வருவீங்க? இது என்ன சீக்கிரமா வந்தா சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்ற, லேட்டா வந்தா லேட்டா வந்துட்டேன்னு சொல்ற? உன் இஷ்டத்துக்கு தான் வரணுமா? என் இஷ்டத்துக்கு நான் வர முடியாதா? ஆபீஸ் முடிஞ்சா சீக்கிரமா வர வேண்டியதுதான், ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருந்தா லேட்டா வர வேண்டியதுதான். என்ன சும்மா சும்மா நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற? இப்ப நான் வீட்டுக்கு வரவா வேண்டாமா? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? யதார்த்தமா தானே கேட்டேன். என்ன யதார்த்தமா கேட்ட? சீக்கிரமா வந்தா சீக்கிரமா வந்தேன்னு சொல்ற, லேட்டா வந்தா ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேக்குற. சரி சரி, கோவப்படாதீங்க, நான் எதுவுமே கேட்கல. சரி சரி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன் இப்படி பண்றீங்க? இப்ப நான் என்ன கேட்டேன்னு இவர் இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சீதா பேசிக்கிட்டே நடந்து போறா. சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவன் புருஷனுக்கு கொடுக்கறா. அவனும் சாப்பிட்றான். ஏங்க, இந்த மாதம் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுங்க, அதுக்கெல்லாம் காசு ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்புறம் வீட்டு லோன் கட்டணும். அப்படி இப்படின்னு வீட்டு செலவெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க அவன் புருஷனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய், நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறியா என்ன நீ? நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியா? சும்மா நொய் 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 நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கிற. இப்ப நான் சாப்பிடவா வேண்டாமா? ஏங்க, எப்பயும் நான் பேசுறது தானே, ஏதோ இன்னைக்கு புதுசா பேசுற மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் சாப்பிட்றப்ப நீ அமைதியா தான் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடுறப்பதான் நொய் 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 நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கிற. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம், போ, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கோவமா அவன் கிளம்பி போயிட்டான். இவளும் போய் உக்காந்து அழுக ஆரம்பிக்கிறா. என் மேலதான் தப்பு. சாப்பிட்றப்ப நான் எதுவும் சொல்லியிருக்க கூடாது. பாவம், சாப்பிடாம கூட எஞ்சி போயிட்டாரே. எல்லாமே ஏன் தப்பு தான். சரி, நாம அவருக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு சீதா அவ புருஷனுக்கு ஃபோன் பண்றா. ஏங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்க. இனிமேல் நீங்கள் சாப்பிட்றப்ப நான் எதுவுமே பேச மாட்டேன், உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, வீட்டுக்கு வாங்க. என்ன சீதா, என்னாச்சு? ஏதாவது கனவுக்கு இது கண்டியா? என்ன சாப்பிட்டீங்களா மன்னிப்பு கேக்குற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏங்க, ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், அதுக்கு போய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே. நிஜமா எனக்கு ஒண்ணுமே புரியல சீதா. ஏங்க, இப்போதானங்க வந்து சாப்பிட்டு என் மேலே கோவப்பட்டு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு வெளியே போனீங்க, அப்படியே எப்படி பேசுறீங்க? சீதா, நான் இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கேன், இன்னொரு அரை மணி நேரத்துல வந்துருவேன். நீ என்ன கனவுக்கு இது கண்டியா? என்ன புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்க? என்ன ஆஃபீஸ்ல இருக்கீங்க? ஏங்க, பொய் சொல்லாதீங்க. இப்போதாங்க வந்து சாப்பிட்டு என்னை திட்டிட்டு போனீங்க, அப்புறம் எப்படிங்க ஆஃபீஸில் இருப்பீங்க? சீதா, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன் சீதா. நீ வெயி, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன், நீ வெயி அப்படின்னு சொல்லி சீதாவோட புருஷன் ஃபோனை வச்சுட்டான். சீதாவுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. அப்போ இங்கே வந்து சாப்பிட்டது, என்னை திட்டிட்டு போனதெல்லாம் யாரா இருக்கும் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு பயந்துக்கிட்டே போறா.